ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுவையான தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். அது கூட 4 பச்சை மிளகா. அது கூடவே 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, இதெல்லாம் பிரியாணி இலைலாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் வச்சு எப்படி தக்காளி சாதம் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அப்புறம் குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் நல்லா காயட்டும். இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுவையான தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த எண்ணெய் கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யும் எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ ஹீட் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட பிரியாணி இலை, லவங்கம், கசகசை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியே அது கூட 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 4 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடிக்கலாம். மூடிட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை இறக்கிடலாம். இப்போ விசில் அடங்கிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு தயிர் பச்சடி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தக்காளி சாதம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.